அந்நாடு அல்லது அன்னநாடு என்ற இடத்திலும் அவர்களோ திருந்திகை நதியை மூடச் செய்து நீர்த்தேக்கத்தை தோண்டி ஆழப்படுத்தி கால்வாய் அமைத்து பின்பு நிலத்தையோ மீட்டெடுத்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இத்தகைய முறை புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை சுப்பிரமணியர் கோவிலிலும் இருந்தது. இறுதியாக தெரிய வரும் புள்ளி விபரப்படி புதுக்கோட்டை சமஸ்தான நிர்வாகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட 32 தேவதாசிகளோ பணியாற்றியுள்ளனர். ஆங்கிலேயரின் படையெடுப்பு சமூகத்தில் புனிதமாக கருதப்பட்டு வந்த இவர்கள் ஆங்கிலேய படையெடுப்பிற்கு பிறகுதான் களங்கப்படுத்தப்பட்டுள்ளனர் என்றும் கூறப்படுகிறது. சில அரசர்கள் மற்றும் சாம்ராஜ்யத்திலும் கூட கடவுள் திருப்பணிக்காக அர்ப்பணிக்கப்பட்ட இவர்கள் தனிப்பட்ட அரசர்கள் பெரும் நபர்களின் இச்சைக்காக இரையாக்கப்பட்டனர் என்றும் கூறப்படுகிறது. ஜாதி பிரிவுகள் வர துவங்கிய காலகட்டத்தில் இவர்கள் இந்த காரணம் கொண்டும் கீழ் ஜாதி பிரிவில் சேர்க்கப்பட்டனர். மேலும் இவர்கள் காமத்திற்காக மட்டும் காணப்படுபவர் என்ற சாயமோ பூசப்பட்டது.